ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு, ரஷ்யா கடும் எச்சரிக்கை. பாரசீக வளைகுடாவின் துறைமுகங்களுக்கு எச்சரிக்கை, ஈரானின் அறிவிப்பால் பதற்றம். அதிகரிக்கும் ட்ரம்ப் மற்றும் போப் லியோவுக்கான முறுகல். ஹோர்முஸ் நீரிணை உள்ளே நுழையும் சீனா வெளியிட்ட அறிவிப்பு. முற்றுகையை உடைத்த ஈரானிய கப்பல்கள், மீண்டும் ஈரானை தாக்க தயாராகும் ட்ரம்ப். பேச்சுவார்த்தை தோல்வி, ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடும் அமெரிக்கா. ஈரானிய துறைமுகங்களின் முற்றுகைக்கு ஆதரவில்லை, பிரித்தானியா அறிவிப்பு. ஈரான் இனி மசகு எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாது, ட்ரம்ப் அறிவிப்பு. இன்னும் சில மணி நேரங்களில் ஹோர்முஸில் அதிரடியாக களமிறங்கும் அமெரிக்க கடற்படை. கப்பல்களுக்கு ரெட் அலர்ட், உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள அமெரிக்க ராணுவத்தின் எச்சரிக்கை. ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா முற்றுகையிட திட்டமிட்டுள்ள நிலையில் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடலில் உள்ள எந்தவொரு துறைமுகமும் பாதுகாப்பாக இருக்காது என ஈரானின் புரட்சிகர காவல் படை பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அமெரிக்க ராணுவம் ஈரானுக்கு எதிராக கடும் நடவடிக்கை அறிவித்துள்ளது. அதன்படி ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் அனைத்து கப்பல் போக்குவரத்தையும் தடுத்து நிறுத்த கடல்சார் முற்றுகையை அமெரிக்கா நடைமுறைப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை கடல்சார் கொள்ளையடிப்பு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கை என ஈரான் கண்டித்துள்ளது. இதுகுறித்து IRGC செய்தி தொடர்பாளர், எங்களுடைய துறைமுகங்கள் அச்சுறுத்தப்பட்டால் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடல் பகுதியில் உள்ள ஒவ்வொரு துறைமுகமும் பாதுகாப்பாக இருக்காது என தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும், இல்லையெனில் யாருக்கும் இருக்காது என எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் முற்றுகை நடவடிக்கையானது மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வரும் போர்ச்சூழலை மேலும் தீவிரப்படுத்தும் என்றும் உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அஞ்சப்படுகிறது. ஈரானுக்கு எதிராக கடல்வழி முற்றுகையை அமெரிக்கா அமுல்படுத்தியுள்ளதால் ஈரான் இனி மசகு எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் உலக நாடுகள் ஹோர்முஸ் நீரிணையை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியா ரஷ்யாவை விட அதிக எண்ணெய் வளம் அமெரிக்காவிடம் உள்ளதால் உலக நாடுகள் இனி அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் பெற்றுக் கொள்ளலாம் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிடுவதாக மிரட்டிய நிலையில் அவ்வழியே தடையற்ற கப்பல் போக்குவரத்துக்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச சமூகத்தின் பொது நலனுக்காக ஜலசந்தியை பாதுகாக்கவும் திறந்த நிலையில் வைத்திருப்பது அவசியம் என சீனா தெரிவித்துள்ளது. குறித்த விடயங்களை வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குவோ ஜிகுவாயுன் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்காவின் அழுத்தங்கள் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை குறித்த அச்சுறுத்தல்கள் ஈரானின் பேச்சுவார்த்தை நிலையில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் உலக ஆய்வுகள் பீடத்தின் இணை பேராசிரியர் ஜோக்ரா ஹராஸ்மி தெரிவித்துள்ளார். ஈரானை தனது நிலைப்பாட்டிலிருந்து மாற்ற கட்டாயப்படுத்த முடியும் என அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் தவறாக கணக்கிடுகிறது. எதிர்காலத்தில் இத்தகைய அழுத்தங்கள் மூலம் ஈரானை பணிய வைக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவது குறித்து ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாக வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் அறிக்கை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை நெருங்கும் எந்தவொரு ராணுவ கப்பலும் தற்போதைய போர் நிறுத்தத்தை மீறுவதாக கருதப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரானிய கொடியுடன் கூடிய 3 கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணை கடந்து அரபிக்கடலுக்குள் நுழைந்ததாக மரைன் டிராபிக் தரவுகள் தெரிவிக்கின்றன. ஈரானிய துறைமுகங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் செல்லும் அனைத்து கடல்வழி போக்குவரத்தையும் தடுக்கப் போவதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஞாயிற்றுக்கிழமை மாலை வெளியிட்ட அறிக்கையின்படி ஏப்ரல் 13 திங்கட்கிழமை கிழக்கு நேரப்படி மாலை 10 மணி முதல் இந்த முற்றுகை நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. ஈரானுக்கு சுங்க கட்டணம் செலுத்திய சர்வதேச கடல் பகுதியில் உள்ள ஒவ்வொரு கப்பலையும் அமெரிக்க படைகள் இடைமறைக்கும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். ஈரானிய துறைமுகங்கள் முற்றுகையிடும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டம் ஈரானிய போரை மேலும் தீவிரப்படுத்துவதோடு அமைதி ஒப்பந்தம் கிடைக்காததால் ஏற்பட்ட ட்ரம்பின் கோபத்தையும் பிரதிபலிக்கிறது என பாதுகாப்பு ஆய்வாளர் ஐஸ்டின் கிரம் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்ததை தொடர்ந்து ஈரானின் அனைத்து துறைமுகங்களையும் முற்றுகையிடப் போவதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஞாயிற்றுக்கிழமை மாலை வெளியிட்ட அறிக்கையின்படி 13ஆம் தேதி திங்கட்கிழமை கிழக்கு நேரப்படி காலை 10 மணிக்கு இந்த முற்றுகை நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிகளுக்குள் நுழையும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் பாரபட்சமின்றி இந்த முற்றுகை பொருந்தும் என அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் அல்லாத பிற நாட்டு துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களில் சுதந்திரமான போக்குவரத்தில் அமெரிக்க படைகள் தலையிடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இன்னும் சில மணி நேரங்களில் ஈரானிய கப்பல்கள் மீது முழுமையான முற்றுகையை அமெரிக்கா கடற்படை நடைமுறைப்படுத்தும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய புலனாய்வு வெளியிட்டுள்ள தகவலின்படி அமெரிக்க நேரப்படி 13ஆம் தேதி காலை 10 மணி முதல் இந்த முற்றுகை ஆரம்பமாக உள்ளது. தற்போது அமெரிக்காவின் நீளம் 6.85 எனவும் மத்திய புலனாய்வு அறிவிப்பில் ஈரானிய துறைமுகங்களுக்கு முழுமையான கடற்படை முற்றுகையை அமெரிக்க படைகள் நடைமுறைப்படுத்த தொடங்கும் என குறிப்பிட்டுள்ளது. அதே நேரத்தில் ஈரானுக்கு செல்லும் அல்லது ஈரானிலிருந்து வரும் கப்பல்களை தவிர மற்ற சர்வதேச கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக தொடர்ந்து செல்ல அனுமதிக்கப்படும் என மத்திய புலனாய்வு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் போப் லியோக்கும் இடையிலான முரண்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. ஈரானுடனான போர் மற்றும் வெளியுறவு கொள்கைகள் போப்பின் நிலைப்பாட்டை ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எனக்கும் போப் லியோவை பிடிக்கவில்லை. அவர் வெளியுறவு கொள்கையில் மிகவும் மோசமானவர். உலகம் முழுவதையும் அழிக்க நினைக்கும் ஒரு நாடு அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை அவர் ஆதரிப்பது போல பேசுகிறார். அமெரிக்காவை விமர்சிக்கும் ஒரு போப் நமக்கு தேவையில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் போப் லியோ தகுதியான அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதியான தன்னை சமாளிப்பதற்காகவே ஒரு அமெரிக்கரை வத்திக்கான் போப் ஆக்கியது என ட்ரம்ப் சர்ச்சைக்குரிய கருத்தை முன்வைத்தார். அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் ஆகிய நாடுகள் ஈரானுடன் மேற்கொண்டுள்ள போர் நடவடிக்கைகள் போப் லியோ தொடர்ந்து விமர்சித்து வருவதுடன் ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் விடுத்த மிரட்டல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என கண்டித்துள்ளார். அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸெத் இந்த போரை கடவுளின் விருப்பம் என்று சித்தரித்த போது இயேசு அமைதியின் அரசர், போரை நியாயப்படுத்த அவரை பயன்படுத்த முடியாது என பதிலடி கொடுத்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் போப் லியோ தனது மீதான ட்ரம்பின் விமர்சனங்களுக்கு வத்திக்கான் அதிகாரி தந்தை அந்தோனியாஸ் பட்ரோ எக்ஸ் தளத்தில் பதிலளித்துள்ளார். அதில் ட்ரம்ப் ஒரு தார்மீக குரலை ஒடுக்க நினைக்கிறார். போப் லியோ பேசும் அமைதி மற்றும் மனிதாபிமான மொழியை ட்ரம்பால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் அவர் போப்பை தனிப்பட்ட முறையில் தாக்குகிறார் என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு அமெரிக்க போப் பதவியில் இருக்கும் சூழலில் சொந்த நாட்டு ஜனாதிபதியுடனே அவர் கொண்டுள்ள இந்த மோதல் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள கடல்சார் முற்றுகை நடவடிக்கைக்கு ரஷ்யா கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இந்த முற்றுகையானது சர்வதேச சந்தைகளில் பாரிய எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ள கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இது குறித்த மேலதிக விவரங்கள் இன்னும் முழுமையாக தெரியவில்லை என தற்போதைக்கு தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அந்நாட்டின் யுரேனியத்தை ரஷ்யா ஏற்றுக்கொள்வதற்கு முன்வந்த போதிலும் அந்த திட்டம் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும், எனினும் இப்பிரச்சனையை தீர்க்க உதவிகளை வழங்க தாம் இன்னும் தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதேவேளை போரின் பின்னணியில் அமெரிக்க படைகளின் நகர்வுகள் குறித்த உளவு தகவல்களையும் உக்ரைன் போரில் பயன்படுத்த நவீன ட்ரோன் போர் நுட்பங்களையும் ஈரானுக்கு ரஷ்யா வழங்கி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகள் மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான ஒரு சிக்கலான சூழலில் வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் ஆலோசனைகளை நடாத்தி வரும் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்த போர் பதற்றத்தை தணிக்க ஒரு மத்தியஸ்தராக செயற்பட ரஷ்யா முன்வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிடுவதை பிரித்தானியா ஆதரிக்கவில்லை என அந்நாட்டு பிரதமர் கீர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளதாக பிபிசி தெரிவித்துள்ளது. முடிந்தவரை விரைவாக எரிசக்தி விலைகளை குறைப்பதற்கு அதுவே வழி என்பதால் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பதில் பிரித்தானியா கவனம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பிரித்தானியாவின் எரிசக்தி கட்டணங்களில் ஏற்பட்ட பாதிப்புக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை தனிப்பட்ட முறையில் பொறுப்பாக்குகிறீர்களா என்ற கேள்விக்கு ஸ்டார்மர் நேரடியாக பதிலளிக்கவில்லை என பிபிசி குறிப்பிட்டுள்ளது. பதற்றத்தை தணிப்பதற்கு ஜலசந்தியை திறப்பதற்கும் நாடுகளை ஒன்றிணைப்பதை தன்னால் செய்யக்கூடிய மிக முக்கிய ஒரு விடயம் என அவர் தெரிவித்துள்ளார். வளைகுடா வழியாக போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்கு காரணம் ஈரான் தான் எனவும், ஈரானுக்கு எதிரான இந்த போரில் பிரித்தானியா இழுத்து செல்லப்படவில்லை என ஸ்டார்மர் தெரிவித்தார். ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிடும் நடவடிக்கை மற்ற அமெரிக்க நட்பு நாடுகளில் விமர்சிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓமான் வளைகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் ஈரான் துறைமுகங்களை நோக்கிய கப்பல் போக்குவரத்தை முடக்கும் தனது திட்டத்தை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்த தொடங்கியது. இது தொடர்பாக அமெரிக்க மத்திய கட்டளை கப்பல் மாலுமிகளுக்கு விடுத்துள்ள அறிவிப்பை சர்வதேச செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. உரிய அனுமதியின்றி முற்றுகையிடப்பட்ட பகுதிக்குள் நுழையும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் எந்த ஒரு நாட்டு கப்பலும் அமெரிக்க படைகளால் இடைமறிக்கப்படும், பலவந்தமாக திசை திருப்பப்படும் அல்லது முழுமையாக கைப்பற்றப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த முற்றுகையானது ஹோர்முஸ் நீரிணைக்கு கிழக்கே உள்ள ஓமான் வளைகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதியில் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படும். ஈரானுக்கு சம்பந்தமில்லாத பிற நாடுகளின் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களுக்கு மட்டும் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்க அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நேரப்படி இன்று இரவு 7:30 முதல் இந்த முற்றுகை உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாக உள்ள நிலையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் அந்த பிராந்தியத்தில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானின் எதிர்வினை எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்தே இந்த பதற்றம் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது.